பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம் தியானமாக எடுத்துக்கொள்வோம். இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நம் வேதத்திலிருந்து தியானமாக எடுத்துக்கொண்ட வேத வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. லூக்கா 17 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற வேத வசனம், கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். உங்க பிரச்சனை பெருசோ சிறுசோ, அது கொஞ்ச நாள்ல முடியக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது நீண்ட நாட்கள் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் என்பது கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதுமானது. பாருங்க, இந்த வேத வசனம் அழகாய் நமக்கு சொல்லியிருக்கிறது. பல இடங்கள்ல ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து பேசியிருப்பார். விசுவாசித்தால் இந்த மலையை பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போவாயாக என்று சொன்னால் கூட அது அப்படியே கீழ்ப்படியும் சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுவார். இந்த இடத்துலயும் அவர் சீசர்களை பார்த்து தான் சொல்லுகிறார். சீசர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துல வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போதுதான் அந்த விசுவாசம் மெருகூட்டப்படுவதற்கு, அந்த விசுவாசம் அதிகப்படுத்தப்படுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு உதாரணம் கடுகு விதை. அப்போ இந்த கடுகு விதை எல்லா விதைகளிலும் சிறியதான ஒரு விதை இஸ்ரேல் தேசத்தில் காணப்படுகிறது. அந்த கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உங்க பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் கடுகளவு விதை அப்படிங்கிறதுனால விசுவாசம் நமக்கு கொஞ்சமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். தப்பு, அப்படி இல்லை. இந்த கடுகு விதையை குறித்து நாம் தியானித்தோம் என்றால், இந்த கடுகு விதையை நாம் கவனித்தோம்னு சொன்னா, இந்த கடுகு விதை எல்லா விதைகளிலும் சிறியதாக இருந்தாலும் அது விதைக்கப்படும் போது அது ஒரு செடியாக வளர்ந்து அதிலே அநேக குருவிகள் தங்குமிடமாக அது காணப்படல. அப்ப இந்த கடுகு விதை முழுமையான ஒன்றாக காணப்படுகிறது. எல்லா விதைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காட்டிலும் இந்த கடுகு விதைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த கடுகு விதை அதுக்கு பல லேயர் கிடையாது, ஒரே ஒரு லேயர் தான். அதுக்குள்ள போனா அந்த விதை முழுமையாக இருக்கும். அப்போ அந்த கடுகு முழுமையான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த கடுகை போல நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த விசுவாசம் கொஞ்சமோ அல்லது பெருசோ அந்த விசுவாசம் உண்மையா இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், அது மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு நம் விசுவாசம் என்பது முழுமையான விசுவாசமாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்துல அவர் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஒரு முழுமையான விசுவாசம். அவர் எனக்கு உதவி செய்வார், என் பிரச்சனைகளை மேற்கொள்ள உதவி செய்வார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள துணையாக இருக்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறார், அவர் ஒரு முடிவை கொடுப்பார் என்று சொல்லி உங்களுடைய விசுவாசம் முழுமையான விசுவாசமா இருக்க வேண்டும். அதுல கலப்பு இருக்கக்கூடாது. பாருங்க, அதனாலதான் இயேசு சொல்றார், உங்க விசுவாசம் ஆணித்தரமாக நம்பி இருக்கணும், அது முழுமையாக இருக்கணும். அந்த விசுவாசத்துல குறைவு இருக்கக்கூடாது, அந்த விசுவாசத்துல தோய்வு இருக்கக்கூடாது, அந்த விசுவாசத்துல ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கணும். இயேசு என் வாழ்க்கையில நிச்சயமா என் விசுவாசத்திற்கு ஏற்ற அவர் பலனை செய்வார், பதில் கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் நம்ப. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய ஜனமே, சகோதரிகளே சகோதரர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு ஒன்றே ஒன்று இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்புகிறார். அது என்னன்னு சொன்னா, உங்கள் பிரச்சனை பெருசா இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனை சிறியதாக இருந்தாலும் சரி, உங்க பிரச்சனை விரைவிலே முடியக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்ல நீண்ட நாட்கள் உங்கள் பிரச்சனை கடந்து செல்லு கொண்டு இருக்கிறது என்றாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒன்னே ஒன்று தேவை, இந்த கடுகளவு முழுமையான விசுவாசம். சின்ன விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஒரு முழுமை பெற்றதா இருக்க வேண்டும். அதுல எந்த விதமான சந்தேகம் அப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு அவர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.